வெல்கம் டு IKLAS ஆன்லைன் அகாடமி. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து லாஸ்ட் மாடியூலில் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருந்தோம். ஸோ ஒரு கண்டினியூஷனாக வந்து இப்போ பார்க்கணும். அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ். ஸோ டேட்டா டாபிக் உள்ள போகலாம். கொஸ்டின் பாருங்க. A man borrowed some money from a private organization at 5% simple interest per annum. He lended 50% of this money to another person at a 10% compound interest per annum, and thereby the man made a profit of rupees 3,205 in 4 years. The man borrowed. எவ்வளோ அமௌண்ட் வந்து அந்த மேன் வந்து borrow பண்ணாரு. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் வந்து போகணும் இல்லையா? ஏன்னா வந்து அவர் அந்த பர்சன் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் borrow பண்ணாரு அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்கல. ஸோ எய்தர் அந்த அமௌண்ட் வந்து நம்ம ஹெச் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணி, ஸோ அதுலேருந்து வந்து H/2 அமௌண்ட்டை வந்து H/2 ருபீஸை வந்து அவர் வந்து 50% 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காரு 4 இயர்ஸுக்கு அப்படிங்கிற சென்ஸ்ல வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மேன் borrow பண்ண அந்த அமௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா, borrowed அமௌண்ட், அதை வந்து நம்ம ஹெச் ருபீஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ ஹெச் ருபீஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ வந்து என்ன 5% வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து அவர் borrow பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ அதில் சம் அமௌண்ட்டை ஒரு half தி அமௌண்ட்டை வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை 10% வந்து லெண்ட் பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ அப்போ அடுத்து என்ன பண்ணலாம், H/2 rupees being lent at 10% compound interest for 4 years. ஓகே, சரி. அப்போ வந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து அமௌண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த அமௌண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஐ மீன் பிரின்சிபல் வந்து சப்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இங்கே பண்ண போகிறோம். ஸோ அப்போ அமௌண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கும், ஸோ H/2 rupees இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்கான். ஸோ அப்போ H/2ங்கிறது பிரின்சிபல். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 1 + 10 divided by 100 to the whole power எவ்வளோ இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 இயர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன பண்ணலாம், 0 zeros கேன்சல் பண்ணலாம். ஸோ 11/10, அப்போ H/2 இன்டூ 11/10 தி ஹோல் பவர் 4 மைனஸ் H/2. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணணும், நம்ம H/2 சப்ராக்ட் பண்ணணும். ஏன்னா வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தானே நம்மளுக்கு வேணும். ஸோ இது வந்து பிரின்சிபல் ஃபார்முலா. ஸோ அதுலேருந்து வந்து அமௌண்ட் ஃபார்முலா, அது வந்து பிரின்சிபலை சப்ராக்ட் பண்ணோம்னா ஸோ நம்மளுக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் that the man would have earned by lending 50% of his borrowed money at 10% compound interest for 4 years. ஓகே, சரி. ஸோ இப்போ இதில் அடுத்து என்ன பண்ணலாம், H/2 காமன் எடுத்தோன்னா என்ன வரும், H/2 காமன் எடுத்தோன்னா into 11/10 the whole power 4 minus 1 அப்படின்றது இருக்கும். ஸோ இதில் அகெயின் ஸோ அப்போ H/2 into 11 power 4 minus 10 power 4 divided by 10 power 4. ஓகே, இது அகெயின் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது, 11 power 4, ஓகே 10 power 4 ஈஸி. 11 power 4 வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ அது கொஞ்சம் லென்த் இல்லையா? ஸோ 11 கியூப் நம்மளுக்கு என்ன தெரியும், 1331. ஸோ அதுலேருந்து ஒரு 11 மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 1331, இன்னொரு ஒரு 331. ஸோ 1441. ஓகே, ஸோ அதுலேருந்து வந்து ஒரு 10,000, 10 power 4 வந்து 10,000 இல்லையா, அதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஸோ அப்போ H/2 இன்டூ 1,441 மைனஸ் 10,000. ஸோ 10,000 சப்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ 0,441 டிவைடட் பை 10 power 4. இதுதான் வந்து அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஓகே, ஸோ அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ல இருந்து வந்து இப்போ என்ன பண்ணணும் நம்ம, ஓகே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தெரிஞ்சிருச்சு ஃபார் 4 இயர்ஸ். அடுத்து அந்த H ருபீஸுக்கு அவர் வந்து எவ்வளோ 5% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளோ வந்து 4 வருஷத்துக்கு அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ இந்த அமௌண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, H/2 இன்டூ 441 டிவைடட் பை H/2 இன்டூ 441 டிவைடட் பை 10 power 4. இதான் வந்து அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அவர் ஏர்ன் பண்ண அமௌண்ட். அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அவர் எவ்வளோ கட்ட வேண்டிய அமௌண்ட்டாக இருந்திருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும், ஸோ H ருபீஸ்
ஹெச் ருபீஸுக்கு எத்தனை வருஷம், 4 வருஷம் பிஎன்ஆர் 5% இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100. ஸோ இப்போ 20H டிவைடட் பை 100 இல்லையா? ஓகே, அதை கேன்சல் பண்ணோன்னா இது வந்து 5 டைம்ஸ். ஸோ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து ஹெச் டிவைடட் பை 5, அதாவது 0.5H. ஓகே, ஸோ ஹெச் டிவைடட் பை 5 0.5 இல்லை 0.2H. ஓகே, இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வந்து அவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பாரு? ஸோ H/2 கீழே வந்து ஒரு 10^4 இருக்கு இல்லையா? ஸோ 4 டெசிமல்ஸ் வந்து இதுக்கு டெசிமல் எடுத்துடலாம், 444 ஸோ இப்போ H/2 இன்டூ 0.441. ஸோ இப்போ இதையும் 2ஐயும் 441ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 0.22205H. இதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அவருக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட். ஆமா இல்லையா? ஓகே, 1331 1331. ஓகே, கெஸ் பண்ண கரெக்ட் தான். இங்கே ஏதோ வந்து நம்ம இதில் தப்பு பண்ணியிருக்கோம். எதுலன்னா இந்த 11^4 சால்வ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் வந்து தப்பு. ஸோ 1, இது 4, 6, இது 4, இது 1. ஓகே, ஸோ அப்படின்னா வந்து இங்கே எவ்வளோ வந்திருக்கும்? 14,641 மைனஸ் 10,000 4,641. 4,641. ஓகே, ஸோ அப்போ அதே ஸோ இங்கே வந்து என்ன பண்ணிருக்கணும்? 4,641. ஸோ அதை வந்து 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 0.23 0.23205H அப்படின்னு வந்துருக்கணும். ஸோ இதான் வந்து இந்த அமௌண்ட் வந்து அவரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அவருக்கு கிடைக்க போற அமௌண்ட். சாரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அவர் பாதியை லென் பண்ணார் இல்லையா, அதன் மூலமா அவருக்கு கிடைக்க போற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். இந்த அமௌண்ட் வந்து அவரு பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அவர் அந்த அமௌண்ட்டை வாங்கி எவ்வளோ ஏர்ன் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அமௌண்ட்டை வாங்கினது மூலமா அவர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணணும்னா இது. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தானே வந்து அவரோட ப்ராஃபிட் இருந்திருக்கணும். ஸோ அப்போ இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்க, 0.23205, இங்கே 0.2000. ஓகே, ஹெச். ஸோ ரெண்டோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 0.03205H. ஓகே, ஸோ இந்த அமௌண்ட் இந்த 0.03205H ருபீஸ் தான் வந்து அவரோட என்னது ப்ராஃபிட் அமௌண்ட். அதுதான் வந்து இங்கே கொஸ்டின்ல எவ்வளோ கொடுத்துருக்கான்? 3205 ஈக்குவேட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ சேம் திங் தான் வருது. 0.03205H is equal to 3205. ஸோ அப்போ H is equal to 3205 டிவைடட் பை இதை வந்து இன்டூ 10^-ல எழுதிக்கலாம் இல்லையா? அப்போ எழுதினா எவ்வளோ டெசிமல்ஸ் வருது? 1, 2, 3, 4, 5 5 டெசிமல்ஸ் வருது. அதாவது 3205 இன்டூ 10^-5. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம்ஸ் 10^-5 மேலே போச்சுன்னா 10^+5 ஆயிடும். ஸோ அப்போ H is equal to 1 lakh rupees. ஸோ அப்போ அந்த மேன் வந்து எவ்வளோ அமௌண்ட்டை பாரோ பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 lakh rupees வந்து அவர் பாரோ பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ இவ்வளோ லென்த்தியாக சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வேறு வழி இல்லை. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் கால்குலேட்டிவாக தான் இருக்கும். சிஜிஎல்லே வந்து இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக், அதை விட்டால் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டிவாக இருக்காது. மென்சுரேஷனில் ஒரு கேஸ், ஒரு சில அந்த 3 டைமென்ஷனல் ஃபார்முலாஸ், இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் தான் கால்குலேட்டிவாக இருக்கும். வேறு வழி இல்லை. மற்ற எல்லாமே வந்து இந்த நம்பர்ஸ் தான் கொடுத்துருப்பான். ஈவன் இந்த கொஸ்டினே பாருங்களேன். ஸோ நம்பர்ஸ் வந்து எப்படின்னு இருக்கு, ஃபைனலாக இந்த நம்பரும் அவன் கொஸ்டினில் கொடுத்த நம்பரும் இந்த ஈஸியாக கேன்சல் ஆகிற மாதிரி தானே இருக்கு. ஸோ அந்த இன்பிட்வீன் ஸ்டெப்ஸ் மட்டும் கொஞ்சம் வேகமாக யோசிச்சு நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து ஆன்சர் எடுத்துடலாம். அதில் மட்டும் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்ணுவீங்க. மற்றபடிக்கு வந்து கொஸ்டின் ஈஸி தான், அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 1 lakh. 1 lakh தான் வந்து நம்ம ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். So next question, the simple interest on a sum of money for 2 years at 5% per annum is ₹50. Then find the compound interest on the same at the same rate and for the same time. Okay, so என்ன கொடுத்துருக்கான்? ஒரு
சம் ஆஃப் மணிக்கு 2 வருஷத்துக்கு 5% per annum சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா 50 ருபீஸ் ஏர்ன் பண்றீங்க. ஸோ அதே அமௌண்ட் அதே வருஷம் அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளவு ஏர்ன் பண்ணிருப்பீங்க. ஸோ இதான் வந்து கொஸ்டின். ஸோ இதே சேம் சார்ட் ஆஃப் கொஸ்டின் வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அதே தான். ஸோ என்ன கேட்டிருக்கான் அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து என்னையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணி வர்றது தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் இல்லையா. ஸோ இப்போ இங்கே 2 × 5% 10% தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் ஃபார் 2 years at 5% per annum. ஸோ அப்போ I1 + I2 + I1 I2 டிவைட் பை 100 அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் இல்லையா. I1 + I2 + I1 I2 டிவைட் பை 100. ஸோ அப்போ 10 சரி 5 ஓகே 5 ஒரு வருஷத்துக்கு 5 ப்ளஸ் அடுத்த வருஷத்துக்கு 5 ப்ளஸ் 5 × 5 டிவைட் பை 100 அதாவது 10.25%. ஸோ அப்போ என்ன தெரியும் நீங்கள் 10% வந்து உங்களுக்கு கிவன் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 50 ருபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் 10.25% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான். ஸோ 10% வந்து 50 ருபீஸ் அப்படின்னா அப்போ 1% எவ்வளோ வரும் 5 ருபீஸ் வரும் இல்லையா. ஸோ அப்போ 0.25% எவ்வளோ வரும் இது டிவைட் பை 4 அதாவது 1.25 5 டிவைட் பை 4 வந்து 1.25 ருபீஸ். ஸோ அப்போனா 10.25 வந்து இது ரெண்டே ஆட் பண்ணிடலாமா. ஸோ 50 + 1.25 51.25 ருபீஸ். சரிங்களா. இல்லை இது வந்து எனக்கு அந்த ஃபார்முலா மெத்தடில் தான் வேணும். நம்ம ஆல்ரெடி வந்து அந்த ஃபார்முலா வந்து டெரைவ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதிலே வந்து சால்வ் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் based on simple interest and rate of interest. இந்த ஃபார்முலா வந்து அன்னைக்கு டிரைவ் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. ஸோ அதில் தான் ஃபார் 2 years. ஸோ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான் 50 ருபீஸ். அடுத்து ஆர் பர்சன்டேஜ் வந்து 5%. ஸோ 1 + 5 டிவைடட் பை 200 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டிவைடட் பை 40. ஸோ இப்போ 50 × 1 + 1 பை 40 41 டிவைடட் பை 40 இதை கேன்சல் பண்ணணும் அவ்வளோதான். ஸோ இப்போ 5 × 41 டிவைடட் பை 4 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் அதே சேம் 51.525 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இது பெட்டராக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டையுமே சொல்லியாச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் the difference between the simple and a compound interest on a certain sum of money at a 5% rate of interest per annum for 2 years is 15. Then the sum is okay. சேம் திங் தான், கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டாக கேட்டிருக்கான். என்ன பண்ணலாம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 வருஷம் 5%. ஸோ அப்போ என்ன வரும் 2 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் ஃபார் 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் 10% இல்லையா n × r. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் வந்து n × r தான். ஸோ 10%. அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ்க்கு என்ன பண்ணணும் சேம் 5% 2 years. ஸோ இதில் வரும் I1 + I2 + I1 I2 டிவைட் பை 100. ஸோ அதில் சால்வ் பண்ணிங்கன்னா 10.25%. ஓகே. ஸோ இப்போ இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் தான் கொஸ்டின் எவ்வளோ கொடுத்துருக்கான் 15 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். ஸோ இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 0.25%. ஸோ அந்த 0.25% தான் கொஸ்டினில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான் 15 ருபீஸ்னு கொடுத்துருக்கான். ஸோ உங்களை என்ன கேட்டிருக்கான் சம் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் கேட்டிருக்கான். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு வந்து எப்பயுமே எவ்வளோ தான் 100% தான் இல்லையா. ஸோ இப்போ 0.25% 15 ருபீஸ்னா 100% எவ்வளோ. ஸோ 1% எவ்வளோ வரும் இன்ட்டு 4 பண்ணலாமா 0.25 × 4 பண்ணால் 1% கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே இன்ட்டு 4 பண்ணிக்கோங்க 60 ருபீஸ். அப்போ 100% இன்ட்டு 100 பண்ணிக்கோங்க. ஸோ 6000 ருபீஸ். ஸோ இதான் வந்து சம்மோட ஆன்சர் வந்து 6000 ருபீஸ். அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 6000 ருபீஸ். ஓகே. ஸோ இதே வந்து அந்த ஃபார்முலா ஒன்று டிரைவ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த மெத்தடில் சால்வ் பண்ணோம்னா ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years அது வந்து என்னன்னா P × R டிவைடட் பை 100 தி ஹோல் ஸ்கொயர். இதே வேற ஃபார்முலா ரெப்ரசென்ட் பண்ணணும்னா SI × R டிவைடட் பை 100. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் ஸோ பிரின்சிபல் வந்து நமக்கு தெரியுமா
அதுதான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு ஆனால் வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கான், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும். ஸோ சால்வ் பண்ண என்ன வரும்? ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 15 is equal to principal into 5%. ஓகே, அது போட்டாச்சு. ஹோல் ஸ்கொயர் 1 டைம்ஸ் 20 டைம்ஸ். ஸோ இப்போ பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு 15 இன்டூ 20 ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ 20 ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு இந்த மூவ் பண்ணால் டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டர் ஆயிரும். ஸோ 400, அதாவது 6000 rupees. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 6000 rupees. ஓகே, next one. Find the difference between the compound interest and the simple interest on 32,000 at a 10% per annum for 4 years. 4 வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட டிஃப்ரென்ஸ் வந்து கேட்டிருக்கான். ஓகே, கொஞ்சம் லென்த்தி தான் கண்டிப்பாக. ஓகே, ட்ரை பண்ணலாம். ஸோ 4 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் அட் 10% per annum ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா எவ்வளோ வரும்? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் வந்து 4 into 10, 40%. ஓகே, ஈஸியாக கிடச்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து வந்து 4 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் ஃபார் 10% per annum ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு கண்டுபிடிங்க. ஸோ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் லென்த்தியாக போகும்னு நினைக்கிறேன், ஐ கெஸ். ஸோ அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து 2 வருஷம் 10%க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அந்த I1 + I2 + I1, அந்த I1 + I2 + I1 I2 by 100னா ஃபர்ஸ்ட் 2 வந்துடும். ஸோ அதோட ரிசல்ட்டை தேர்டோட அப்ளை பண்ணுங்க. ஸோ அதோட ரிசல்ட்டை ஃபோர்த்தோட I1 + I2 + I1 I3 by 100 அந்த ஃபார்ம்ல வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ 10 + 10 + 10 into 10 divided by 100. ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும்? 0 0 கேன்சல் ஆகும், 20 21 வந்துருக்கும். ஃபார் 2 இயர்ஸ் தான் முடிஞ்சிருக்கு. இப்போ தேர்ட் இயரை இன்க்ளூட் பண்ணோம்னா அகைன் இது I1 கன்சிடர் பண்ணிங்க, இன்னொரு 10 வந்து I2 கன்சிடர் பண்ணிக்கங்க. ஸோ 21 + 10 + 21 into 10 divided by 100, 0 0 கேன்சல் ஆச்சுன்னா ஸோ 31 + 2.1, அதாவது 33.1. ஓகே, இப்போ ஃபோர்த் இயருக்கு இந்த 33.1 + 10 + 33.1 into 10 divided by 100. ஓகே, ஸோ அப்போ 43.1 ப்ளஸ் இந்த 0 டெசிமல் போச்சுன்னா 3.31. ஸோ இதோட சமயம் எவ்வளோ வரும்? 46.41%. ஸோ இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு? 46.41 கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து என்ன வரும்? இந்த கால்குலேஷன் எடுத்துடலாம் இல்லையா? ஸோ என்ன வேல்யூன்னு தெரிஞ்சிச்சு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து 40, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து 46.41 வந்தது. 33.1 21 46.41 தான் நினைக்கிறேன். 33.1 ப்ளஸ் ஒரு 10 ப்ளஸ் ஒரு என்ன இருந்தது? 3.31. ஸோ அப்போ 43.1 ப்ளஸ் 3.31. ஓகே, கரெக்டாக. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் இருந்துச்சு 46.41%. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்கான். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ வரும்? அப்போது 6.41%. 6.41% ஆஃப் வாட்? எதோட 6.41% கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 6.41% ஆஃப் தி பிரின்சிபல் அமௌண்ட். ஓகே, ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் 32,000ஓட 1% பாருங்க. 32,000ஓட 1% வந்து எவ்வளோ வரும்? 320 வரும். ஸோ 1% வந்து 320 அப்படின்னா அப்போ 6% வந்து என்ன வரும்? 6 into 320. 6 320 சார் 300 into 6 வந்து 1800, இன்னொரு ஒரு 120, ஸோ 1920. ஓகே, ஸோ அடுத்து இந்த இன்னொரு ஒரு 0.41% கண்டுபிடிக்கணும். ஸோ 0.41%. ஓகே, ஃபர்ஸ்ட் 41% பாருங்களேன். ஸோ 41% வந்து எப்படி பார்ப்பீங்க?
41% 41 divided by 100 into 3200. ஸோ அப்போ 41 into 32 நம்ம பார்க்கணும். ஸோ 82. ஸோ இங்கே 0 123. ஸோ 2 131. ஸோ 1312 இது ரெண்டோட ப்ராடக்ட்டு. ஸோ அப்போ டெசிமல் வந்து எவ்வளோ இருக்குது? 0.41%னா டிவைட் பை 100 ரெண்டு டெசிமல் வந்து கேன்சல் ஆகிருக்கும். ஸோ ஒரு டெசிமல். ஸோ 131.2. ஸோ 1920 ப்ளஸ் ஒரு 131.2. ஸோ அப்போ சம் பண்ணிங்கன்னா 2051.20. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து 2051, சாரி. ஸோ அப்போ இதுதான் வந்து ரெண்டோட டிஃப்ரென்ஸ். ஸோ இது வேற எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, ஃபார்முலா படி போனீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ அதுக்கு வந்து இந்த கால்குலேஷன் வந்து கம்பேரிட்டிவாக வந்து பெட்டர். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எல்லா கொஸ்டினும் வந்து இந்த மெத்தட்லேயே வந்து சால்வ் பண்ணி காமிச்சிட்டு தான் இருக்கும். ஸோ இது வந்து பெட்டர் கம்பேரிட்டிவாக மற்ற மெத்தடை விட. A sum of money placed at a compound interest doubles itself in 5 years. In how many years it would amount to 8 times of itself at the same rate of interest? ஸோ இதான் வந்து கொஷின். ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சம் ஆஃப் மணி வந்து டபுள் 2 மடங்கு ஆகுது எத்தனை வருஷத்துல அப்படின்னா 5 வருஷத்துல. ஸோ அப்போ அதே சேம் அமௌண்ட் வந்து அதே சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 8 மடங்கு ஆகணும் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். ஸோ ஒரு ஹெச்ங்கிற அமௌண்ட் வந்து 2h ஆகுறதுக்கு 5 years ஆகுது அப்படின்னா, ஸோ அப்போ அகைன் 2h வந்து 4h ஆகிறதுக்கு எவ்வளோ வருஷம் இருக்கும்? இன்னொரு ஒரு 5 years ஆயிருக்கும். அதாவது 10 years ஆயிருக்கும். 4h வந்து 8h ஆகிறதுக்கு இன்னொரு ஒரு 5 வருஷம், அதாவது 15 வருஷம் ஆயிருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இதுக்கு பெட்டரா சிம்பிளா சொல்லணும்னா என்ன பண்ணலாம்? இதை வந்து ட்வைஸ்ன்னு இருக்கா? ஸோ ட்வைஸ்ன்னு இருக்கு, அதாவது 2 power 1 times ஆகிறதுக்கு 5 years ஆகுது அப்படின்னா, ஸோ கொஸ்டினோட கேட்டிருக்கான் 8 டைம்ஸ்ன்னு கேட்டிருக்கான். ஸோ 8 டைம்ஸ் வந்து அஸ் அ 2ஓட பவர்லாம் ரெப்ரசென்ட் பண்ணோம்னா 2 cubன்னு எழுதலாம். ஸோ 2 cube ஆகிறதுக்கு வந்து அப்போ எவ்வளோ ஆகும்? ஸோ 1 டைம்ஸுக்கு வந்து 5 years அப்படின்னா, இப்போ 3 டைம்ஸுக்கு வந்து 15 years. 3 into 5. ஸோ இது ஒரு வே. இதே வந்து 32 டைம்ஸ் ஆகிறதுக்கு சேம் கொஸ்டின் வந்து டபுள் ஆகிறதுக்கு வந்து 5 years. அப்போ 32 டைம்ஸ் ஆகிறதுக்கு வந்து எவ்வளோ வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 32 வந்து 2 power 5 தான் வந்து 32 இல்லையா? ஸோ அப்போ 2 power 5னா இங்கே 25 years. 25 yearsல டபுள் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதே கொஸ்டின் இங்கே டபுள்ஸ் இல்லாமல் ட்ரிபிள்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே டபுள்ஸ் இல்லாமல் ட்ரிபிள்ஸ் இருக்கு. ஸோ இங்கே 8 டைம்ஸுக்கு பதில் ஒரு 3ஓட மல்டிபிள். ஓகே, ஸோ ஒரு 243 டைம்ஸ். அங்கே ட்ரிபிள்ஸ் இருக்கு, இங்கே 243 டைம்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ அதே சேம் கேஸ் தான். இங்கே ட்ரிபிள்ஸ் அப்படிங்கிறதுனால ஸோ 3 power 1 ஆகிறதுக்கு 5 years ஆகுது. ஸோ இப்போ 243 அஸ் அ பவர் ஆஃப் 3 ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன கேஸோ அதுதான். அங்கே டபுள்ஸ்ன்னு கொடுத்துருக்கான், ஸோ அஸ் அ பவர் ஆஃப் 2ன்னு மாற்றணும். இங்கே ட்ரிபிள்ஸ்ன்னு கொடுத்துருக்கான், ஸோ அதனால வந்து அஸ் அ பவர் ஆஃப் 3 மாற்றணும். ஸோ 243 வந்து அஸ் அ பவர் ஆஃப் 3 வந்து எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு தெரியும் 3 power 1 வந்து 3 ஸ்கொயர் 9, 3 cube 27, 3 power 4 வந்து 81, 3 power 5 தான் அப்போ 243. ஸோ அப்போ 3 power 5. ஸோ அப்போனா 25 years. 5 into 5 25 years. ஓகேங்களா? Next question. An amount of money at a compound interest grows up to rupees 3,840 in 4 years and up to rupees 3,936 in 5 years. Find the rate of interest. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு ஹிண்ட் வந்து நம்ம யோசிக்கணும். என்ன ஹிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாகவே இருந்தாலும் சக்சஸிவ் இயர்ஸுக்கு அடுத்தடுத்த வருஷங்களுக்கான அமௌண்ட் வந்து என்னதான் ஆகும்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த லாஜிக்கு தான் அதை எப்படின்னு வந்து ப்ரூவும் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி. ஸோ அதை தான் வந்து இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ 3,840 3,936 வந்து என்னதான் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ இப்போ எல்லோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ 3,840 தான் பேஸ் வேல்யூ. ஸோ பேஸ் வேல்யூ போட்டாச்சு.
percentage difference. Percentage difference between a 3840 and a 3936 பார்த்தாலே உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். அந்த பிஎன்ஆர்ல தான் அப்ளை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்படியே வந்து கண்டுபிடிக்கலாம். பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் வந்து நம்ம எதில் பார்த்துருப்போம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லையும் பர்சன்டேஜ்லையும் சால்வ் பண்ணிருப்போம் இல்லையா. ஸோ அதே சேம் திங்கை தான் அங்கேயே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதை தான் வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 3840 3936 ஆகிறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். ஏன்னா இது வந்து சக்சஸிவ் இயருக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாகவே இருந்தாலும் அது அங்கே என்னதான் அப்ளையா இருக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் அப்ளையா இருக்கும். இப்போ தேர்ட் இயருக்கும் ஃபிஃப்த் இயருக்கும் வந்து நம்ம என்ன பார்க்க முடியாது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்க முடியாது. ஆனால் ஃபோர்த் இயருக்கும் ஃபிஃப்த் இயருக்கும் ஆப்வியஸாக வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான், சாரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் அப்ளை ஆயிருக்கும். ஓகே, ஸோ அடுத்த பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ்க்கு என்ன பார்ப்போம், ரெண்டோட டிஃபரன்ஸ் பார்ப்போம் இல்லையா. ஸோ 3936 3840. ஸோ ரெண்டோட டிஃபரன்ஸ் வந்து 96. ஸோ 96 நியூமரேட்டரில் போட்டாச்சு, இன்டூ 100. ஓகே, ஜீரோஸ் கேன்சல் பண்ணுங்க, கேன்சல் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ 6 டைம்ஸ் வந்து கேன்சல் ஆகும்னு நினைக்கிறேன். 6 டைம்ஸ் வந்து 16, இது 6 டைம்ஸ் போட்டிங்கன்னா 64. ஸோ 1 டைம்ஸ் வந்து 4. ஸோ அப்போ 2.5%. 10 divided by 4 வந்து 2.5%. ஸோ ஆன்சர் வந்து 2.5%. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். The compound interest on a certain sum for 2 years at a 10% per annum is rupees 525. The simple interest on the same sum for double the time at half the rate percent per annum is. ஓகே, ஒன்றும் இல்லை. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்கான் 2 வருஷத்துக்கு 10% per annum. ஸோ எவ்வளோ வரும் அப்போது, 20 I1 plus I2 10 plus 10 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் இந்த கேஸில் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருங்க. எவ்வளோ வருது, 21%. அதுதான் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்கான் 525. ஓகே, ஸோ மிச்சம் அடுத்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கான். சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்கான், சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க, எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. இங்கே எண் வந்து என்ன கொடுத்துருக்கான், டபுள் தி டைம். ஸோ டபுள் தி டைம்னா இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 வருஷம் அப்ளை பண்ணோம்னா அப்போ இங்கே 4 வருஷத்துக்கு அப்ளை பண்ணணும். ஓகே, அடுத்து ரேட் பர்சன்ட் வந்து ஹாஃப் தி ரேட் பர்சன்ட்னு கொடுத்துருக்கான். ஸோ அங்கே வந்து 10% இங்கே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அப்போ இங்கே வந்து எவ்வளோ அப்ளை பண்ணணும், நீங்கள் 5% அப்ளை பண்ணணும் இல்லையா. ஸோ இங்கே இயர் 6 தானே, சாரி ஆர் வந்து இங்கே 5% பார்க்கணும். ஸோ அப்போ எண்ணெய் ஆரை மல்டிப்ளை பண்ணுறது தான் வந்து நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ், அதாவது 20% கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 21% வந்து 525 இருந்தால் 20% எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்கான். ஸோ என்ன பண்ணுங்க, ஸோ 1% ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க, அதாவது 525 டிவைடட் பை 21. ஓகே, அடுத்து வந்து எனக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம், 20% கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 1% எவ்வளோ வரும், 21 கேன்சல் பண்ணிங்கன்னா 420 ப்ளஸ் ஒரு 105 அப்படின்னு இருக்கா. ஸோ 420 வந்து 20 டைம்ஸ், 105 வந்து 5 டைம்ஸ். ஸோ அப்போ இது வந்து 25 டைம்ஸ். ஸோ இப்போ 1% வந்து 25 அப்படின்னா அப்போ 20% என்ன வரும், அகைன் இதை 20 மல்டிப்ளை பண்ண வந்துடும் இல்லையா. ஸோ 20% வந்து 20 into 25, அதாவது 500 rupees. ஓகே, சரிங்களா. ஸோ ஆன்சர் இஸ் 500 rupees. Okay, next question. A person deposited a sum of rupees 6,000 in a bank at 5% per annum simple interest. Another person deposited rupees 5,000 at 8% per annum compound interest. After 2 years, the difference of their interests. ஸோ ரெண்டு பேரோட டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ வரும் 2 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்லையா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years at 5%. ஸோ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் வந்து என்ன வந்துருக்கும், ஃபர்ஸ்ட் கேஸுக்கு 2 into 5 n into r, அதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ். ஸோ 2 into 5 10%. ஸோ இப்போ 10% ஆஃப் 6,000 rupees, அதாவது 600 rupees. ஓகே, அடுத்த செகண்ட் கொஸ்டின். another person deposited rupees 5,000 at 8% per annum for compound interest for 2 years. ஓகே, ஸோ அப்போ அதோட பர்சன்டேஜ் என்ன வந்திருக்கும், 2 வருஷம். ஸோ I1 plus I2 அதை அப்ளை பண்ணலாம் இல்லையா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ 8 plus 8 plus 8 into 8 divided by 100, அதாவது 16.64%. 16.64% of 5,000 rupees. ஸோ இதோட அமௌண்ட் எவ்வளோ வரும்,
16.64%. ஓகே, ஸோ அப்போ 16.64 டிவைட் பை 100 இருக்கும். ஸோ ஜீரோஸ் கேன்சல் பண்ணால் அப்போ 16.64 நம்ம இதால் மல்டிப்ளை பண்ணணும், 50ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 50ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதில் 100ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அது பண்ணிங்கன்னா இப்போ அது பண்ணிங்கன்னா 8.32 இன்டூ 100னா 832 ருபீஸ். அதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ், சாரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட்டு. ஸோ இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து கொஸ்டினில் கேட்டிருக்கான். ஸோ 232 rupees. Okay. Okay, last question. Rupees 2,60,200 is divided between Ram and Shyam, so that the amount that Ram receives in 4 years is the same as that Shyam receives in 6 years. If the interest is compounded annually at the rate of 4% per annum, then Ram's share is what? ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம என்ன தான் பண்ணி ஆகணும், என்ன பேசிஸில் வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்கான், பிரித்து கொடுக்கான்னு தெரியாது. ஸோ ஒன்று ஹெச்னு வச்சுக்கோங்க, இன்னொன்று வந்து அதோட டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டால் என்ன வரும், ஒன்றுக்கு வந்து ஃபோர் இயர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும், இன்னொன்று வந்து 6 இயர்ஸ்க்கு அப்ளை பண்ணுமா? எது சேம்னு சொல்கிறான். ஸோ தட் தி அமௌண்ட் தட் ராம் ரிசீவ்ஸ் இன் 4 அமௌண்ட்டை பற்றி தான் பேசுகிறான். ஸோ இன்ட்ரெஸ்ட் பற்றி பேசலை. ஸோ அப்போ அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன தெரியும், P into 1 plus R divided by 100 to the whole power n, இதுதானே தெரியும். ஸோ அப்போ ஒரு அமௌண்ட் இதை செக்ரிகேட் பண்ணுறது வந்து ஒன்று ஹெச்னு எடுத்துக்கோங்க, இன்னொன்று வந்து 2,60,200 மைனஸ் ஹெச்னு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அப்போது ஹெச்சுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ரெண்டு கேஸ்லேயும் வந்து 4% தான் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ 1 + 4 divided by 100 to the whole power. ராமுக்கு வந்து ஹெச் எடுத்துக்கோங்க, ஷாமுக்கு வந்து இந்த வேல்யூ. ஸோ அப்போ ராமுக்கு வந்து 4 இயர்ஸ் இல்லையா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2,60,200 minus h into same 1 + 4 divided by 100 to the whole power 6 இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ இது மொத்தமாக கேன்சல் ஆகிடும் இல்லையா? இந்த எக்ஸ்பிரஷனும் இதுவும் கேன்சல் ஆகி மிச்சம் 2 மட்டும் இருக்கும். ஸோ ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்பிரஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பக்கம் ஹெச் மட்டும் இருக்குது, இந்த பக்கம் 2,60,000. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2,60,200 மைனஸ் ஹெச். ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணலாமா? 400 இங்கே ஜீரோஸ் இருக்குது, ஸோ கேன்சல் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே இருக்கட்டும். அதாவது 104 டிவைடட் பை 100 இன்ட்டு 104 டிவைடட் பை 100 இப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னா எவ்வளோ வந்திருக்கும்? 10,000 ஹெட்ஸா? 10,000 ஹெட்ஸ் is equal to 2,60,200 into 104 into 104 இன்னொன்று மைனஸ் 104 into 104 ஹெட்ஸ் அப்படின்னு இருந்திருக்கும். ஓகே, ஸோ 104 into 104 வந்து மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஸோ 100 104 வந்து 10,400, மிச்சம் இருக்குது வந்து 414 வந்து 416, அதாவது 10,400 ப்ளஸ் 416, ஸோ 10,816. 10,816. ஸோ அது வந்து ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 20,816 ஹெட்ஸ் ஆயிருக்கும். 20,816 ஹெட்ஸ் is equal to 2,60,200 into 104 into 104 இப்படி இருந்துருக்குமா? ஸோ இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணணும். ஸோ கேன்சல் பண்ணுவோமா? ஸோ 4 டைம்ஸாக கேன்சல் பண்ணுங்கள். இது வந்து 26, இதை 4 டைம்ஸ் கேன்சல் பண்ணால் 5,204. ஸோ அடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா இதை வந்து 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 26. ஸோ இதை 4ஆல் கேன்சல் பண்ணும்போது என்ன வரும்? 1301. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் கிடச்சிருச்சு இல்லையா? ஸோ இந்த 1301 இது வந்து எவ்வளோ வரும்? 200 டைம்ஸ்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ 26 ஸ்கொயர் வந்து நமக்கு என்ன தெரியும்? ஸோ 25 ஸ்கொயர் வந்து 625. அப்போ 26 ஸ்கொயர் வந்து 676 இன்ட்டு 200. ஸோ 676 இன்ட்டு 200 வந்து
1340, 1340, 1000 plus ஒரு 12, 1352, 2 0. ஸோ அப்போ ஹெச் தான் வந்து நம்ம ராமோட ஷேர் டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ ராமோட ஷேர் வந்து 1,35,200 rupees. ஸோ இதுதான் ராமோட ஷேர். ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணியாச்சு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்க தான் செய்யும். ஸோ அது வேறு வழியே இல்லை, நம்ம கால்குலேட்டிவ் சால்வ் பண்ணி தான் ஆகணும். அது ஏன்னா ரெண்டு டாபிக், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் மென்சுரேஷன் மட்டும் தான் வந்து சிஜிஎல் எப்படி இருக்கும். ஸோ அது வேறு வழி இல்லை, கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படாதீங்க. ஸோ ரிப்பீட்டடாக சால்வ் பண்ணுங்கள், கிடைச்சிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஹின்ஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம கேன்சல் பண்ணும்போது 130 இங்கே 2602 வச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் தான், லாஜிக்கல் நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் தேடி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும், மற்றபடி வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. ஸோ நெக்ஸ்ட் மாடியூல் வந்து மீட் பண்ணலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோஸ் அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.